சமீருக்கு போன் பண்றதுக்கு பதிலா இவள சமாதானப்படுத்தலாம். நான் என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அவ பயந்தாங்கொழியா இருக்க கூடாது. என் குழந்தை மண்ணுல புரண்டு கூட விளையாடணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருப்பா. மண்ணுலயா? வேணா நித்யா, மண்ணுல அவ விளையாண்டானா அலர்ஜி வந்துருயா. அப்படியா? தூசில இருந்து எப்படி தள்ளி வைப்ப? எல்லா இடத்துலயும் தூசி மண்ணு இருக்கும்ல. எல்லா இடத்துலயும் இருக்கா? எங்க தூசி? எங்க எங்க இருக்கு? நித்யா சமீர், நீ செல்லக்குட்டி, நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? வா, வெளியே போய் வேடிக்கை பார்க்கலாம். நித்யா என்ன? கடவுள் தான் காப்பாத்தணும். அதாவது பால் எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெர்மாமீட்டரா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சித்தி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவ தூங்கும் போது அவளை சுத்தி பில்லோ வச்சு விடுறாங்க. ஏன்னா அவ விழக்கூடாதான். ஓவரா பண்றாங்க. சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க 2 பேரும் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறாங்க. அவ வேற எப்ப பார்த்தாலும் என்ன தூக்கி வச்சுக்கோங்க நடம் பிடிக்கிறா. கடவுள் தான் காப்பாத்தணும். நான் சொல்றது நீ கேளுமா. அவங்க 2 பேரும் சொல்றத கேட்கவே கேட்காத. உன் பொண்ண நல்ல மண்ண விளையாடுறதுக்கு விடு. இல்ல அவ வளர்ந்த பிறகு கஷ்டமா இருக்கும். தூக்கியே வச்சிருந்து பழக்கம் காமிச்சிட்டேனா அதுக்கப்புறம் உன்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டா. தூக்கியே வச்சிருக்க சொல்லுவா. சுமன் தொல்லை பண்றாளோ இல்லையோ சித்தி, சமீரும் அப்பாவும் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சீரியல்ல இருக்கிற டிராமாவை விட இவங்க டிராமா ரொம்ப அதிகமா இருக்கு. அது இல்லம்மா, இந்த நேரத்துல நான் இல்லன்னா உங்க மாமியார் உன் கூட இருந்திருக்கணும். ஆனா உங்க கூட நாங்க யாருமே இல்ல. ஒருவேளை ரமாக்கா இருந்திருந்தாங்கன்னா. அம்மா, அட அதனால என்ன? இப்போ நான் தான் இருக்கேன்ல. நானும் உன்னோட அம்மா தானே. குழந்தை எப்படி பாத்துக்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன். சித்தி, நீங்க என்னோட அம்மாவுக்கும் மேல. நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா கடவுள் தான் காப்பாத்தணும். குழந்தையில இருந்து உங்க 3 பேரையும் நான் தானே பாத்துக்கிட்டேன். அவ்வளவு பாசத்தை குட்டி வளர்த்திருக்கேன். ஆனா இப்ப பாத்தியா, இந்த நேரம் உன் கூட நான் கண்டிப்பா இருந்திருக்கணும். ஆனாலும் என்னால இருக்க முடியல. உன் கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கணும். கவலைப்படாதீங்க சித்தி. இங்க பாருங்க, நீங்க எங்க கூட இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, நீங்க எப்பவுமே எங்களுக்கு சரியான வழியை தான் காட்டுவீங்க. ஆனா சித்தி, ஒருவேளை நான் யோசிக்கிறது தப்பா? இல்ல ஒருவேளை உண்மையிலேயே குழந்தைங்களை இப்படிதான் பாத்துப்பாங்களோ? நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே அம்மாவா இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. எனக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் லீடரா இருந்திருக்கேல்ல? அப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் போனியா எல்லாரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒழுங்கா சமாளிச்சேல்ல? அதே மாதிரிதான் ஒரு அம்மா குழந்தைய வளர்க்கறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு தன்னாலே இது தெரியும். ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போதே அவன் அந்த நிமிஷத்துல இருந்து அம்மாவா மாறிடுறா. சுமன் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நீ எல்லாத்தையுமே கத்துக்குவ. எனக்கு மட்டும் முன்னாடி இதெல்லாம் தெரியுமா என்ன? நானும் உங்க 3 பேரையும் வளர்க்கும் போதுதான் இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உனக்கு எல்லாம் பழகிடும். நீயும் ஒரு நல்ல அம்மாவா இருப்ப. சரியா? நல்ல வேலை நீங்க இங்க இருக்கீங்க. இந்தாங்க, உங்க 2 பேருக்கும் இளநீ வாங்கிட்டு வந்திருக்கேன். Thank you. அக்காவும் தம்பியும் இப்பதான் தூங்கி இருக்காங்க. இவங்க பண்ற தொழில எங்களால மீட் பண்ண முடியல. அப்ப கூட நம்ம ஒரே சொசைட்டில இருக்கோம், மீட் பண்ணிடுறோம். ஆனா மத்தவங்க எல்லாம் சித்தப்பா, சித்தி, முகேஷ், பரத் ரொம்ப தூரத்துல அகமதாபாத்ல இருக்காங்க. அவங்கள திரும்ப எப்ப பாப்பேன்னு கூட தெரியல. சித்தியாவது வந்து குழந்தைங்கள பாத்துட்டு போயிட்டாங்க. ஆனா சித்தப்பா இன்னும் குழந்தைங்கள பாக்கவே இல்ல. அவர்தான் வெளிநாட்டுக்கு போயிருந்தாருல, இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. நான் கால் பண்ணி அப்பா குழந்தைங்கள வந்து பாருங்கன்னு கூட சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு அகமதாபாத்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்ல. ஒருவேளை அகமதாபாத் பக்கத்து தெருவுல இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு நிமிஷம் இரு. அவங்களால இங்க வர முடியலன்னா என்ன, நம்மளால அங்க போக முடியும்ல. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நான் சுபாஷ் கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம். இது நல்ல ஐடியா. கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம அகமதாபாத் போலாம். சமீர், நம்ம முதல்ல நம்மளோட வீட்டுக்கு. சாரி, அந்த வீட வித்துட்டோன்னு நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம நாளைக்கு சித்தி வீட்டுக்கு போலாம்.
இல்ல நம்ம நம்ம வீட்டுக்கு போலாமே, அது நமக்கு சொந்தமா இல்லைன்னா என்ன? ஆ, நம்ம பழைய வீட்டை நம்ம பேபிக்கு காட்டலாம்ல. நான் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வேணா பேசி பாக்குறேன். சரி ஓகே சமீர். அவ முடியாதுன்னு சொல்லிட்டானா வீட்டு காட்டுறதுக்கு பணம் கொடுத்துடலாம். இத்தனை நாளுக்கு அப்புறம் 2 குழந்தைங்களும் பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போவாங்க, ரசகுல்லாவு குலாப் ஜாமுன் சாப்பிடுவாங்க, வெயிட்டும் நல்லா போடுவாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அவங்க வெயிட் போட்டுருவாங்க, நாம தான் அவங்கள தூக்கணும். உங்க எல்லாருடைய லைஃப்லயும் உங்க பழைய ஃப்ரெண்ட் உங்க புது ஃப்ரெண்ட பார்த்து கண்டிப்பா பொறாமப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கு 2 ஃப்ரெண்டா இருந்தது. அது என்னன்னு தெரியுமா? ஒன்னு அகமதாபாத், இன்னொன்னு மும்பை. அகமதாபாத்துக்கு மும்பையை பார்த்து பொறாம இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே மும்பைல தான் கிடைச்சது. முதல் வேலை, முதல் கார், முதல் குழந்தை, இந்த மாதிரி மும்பைல நாங்க நிறைய நினைவுகளை உருவாக்கணும். ஆனா அகமதாபாத்துக்கு போய் மும்பை எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம்னு அகமதாபாத் கிட்ட போய் சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அங்க நாங்க உருவாக்குன நினைவுகள் ரொம்பவே அழகானது. ஏன்னா அது இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையே இல்லை. சமீர், என்ன நீ எங்க கூட்டிட்டு போற? சமீர், எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நாம இந்த ஊருக்கு வந்திருக்கோம், நீ இப்ப போய். நித்யா ஒரு நிமிஷம் இரு, சர்ப்ரைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ண. நாம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? அங்க பாரு. நித்யா, நம்ம திரும்பவும் இந்த வீட வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஹோலி, தீபாவளி எல்லாத்தையும் கொண்டாட இங்க வரலாம். சமீர், நாம பாம்பே போனாலும் சரி இல்ல எங்க போனாலும் சரி, நாம எல்லா பண்டிகையும் ஃபேமிலியோட கொண்டாடணும். எல்லா தீபாவளிக்கும் நாம இங்க வந்துடணும். நம்மளோட இந்த ஊர்ல நம்ம வீட்ல இருக்கணும். நித்யா, ஒரு நிமிஷம். முதல்ல மாலையை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாங்க. சமீர், இதை எப்படி மாட்டுவ? இங்க ஸ்டூல் கூட இல்லையே. ஸ்டூல் இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. நான் தான் இருக்கல, எதுக்கு கவலைப்படுற? இப்ப மாட்டேன்.
இன்பம் நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெலாம் இன்பம் சுகராகமே ஆரம்பம் நதியிலே புது புனல் கடலிலே கலந்தது நம் சொந்தமோ இன்று இணைந்தது இன்பம் பிறந்தது உறவுகள் தொடர்கதை உணர்வுகள். இங்க பாரு சுமன், இதுதான் நம்மளோட முதல் வீடு. அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். உனக்கு தெரியுமா? அந்த நேரத்துல உன்னோட அப்பா இருக்கார்ல, ஏதோ இவரு என்ன மறந்துட்டாரு. அப்புறம் இங்க வா, இங்க உட்காருமா. இந்த இடத்துல உன்னோட அப்பா, அப்புறம் உன்னோட பிரீத்தி சித்தி, அவங்க முகேஷ் பரத், அப்புறம் சித்தப்பா சித்தி எல்லாருமே இங்க உட்காந்து நைட் முழுக்க பேசுவோம். தெரியுமா? நித்யா, பழைய ஓனர் இங்க இருந்து நிறைய திங்ஸ் எடுத்திருக்கலாம், நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நான் இந்த வீட்டை மாத்துவேன். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு ஸ்பெஷலான பொருளை இங்க கொண்டு வந்திருக்கேன். வா, நான் உனக்கு என்னன்னு காட்டுறேன். வாட சொல்லும். இங்க உட்காரு. எங்க பாத்தியா, இது நம்ம லைஃபோட முதல் அவார்ட். இது நம்ம ஷோக்கு கிடைச்சது, ஞாபகம் இருக்கா? அப்புறம் இது நம்மளோட செகண்ட் அவார்ட். சுமன், உனக்கு ஞாபகம் இருக்கமா? ஸ்டேஜ்ல இதுதான் நீ வாங்கின. ஞாபகம் இருக்கா? அப்புறம் ஏதோ ஆசைகள் அறியாயோ நீயும் அர்த்தங்கள் ஏன் திருமுகம் மலராய் அலர்ந்தது கஞ்சாடை காட்டும் பூச்செண்டு கண்டாலே கொஞ்சம் செவ்வண்டு கண்ணில் நின்று ஆடுது இன்று கைகளில் படாத கனிதண்டு
வாங்க யாருன்னு பார்க்கலாம். வா. சித்தப்பா நீங்களா? சித்தப்பா இந்த தாடிலாம் வச்சிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். பிரீத்தியே இப்ப இங்க இருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா, ஆனா அந்த குட்டி பையன் வர விட்டாதானே. அதுவும் உண்மைதான். இவதான் என்னோட பேத்தியா? வா 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 வா. ஆ, நான் யாருன்னு தெரியுதாமா? தெரியலையா? நான் சொல்லவா? நான் உன்னோட 2வது தாத்தா. புரியுதா உனக்கு? பாத்தியா இவ முகத்தை பாத்தியா பிரியா? இவ முகத்தை பார்த்தா அப்படியே நித்யா மாதிரியே இருக்கா. அதெல்லாம் இல்லங்க, என் கண்ணுக்கு இவ சமீர் மாதிரி தான் தெரியறா. யார் மாதிரி இருந்தான்னு தாத்தாக்களோட செல்ல குட்டியா இருக்க போற. உண்மையிலேயே நீங்க இப்ப ரொம்பவே வளர்ந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க. சித்தப்பா இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதப்போ, எல்லாருமே எங்களுக்கு கைவிட்டப்போ, நீங்க தான் எங்க கையை பிடிச்சு நம்பிக்கையா தைரியத்தை இழக்காதீங்க, முன்னேறுங்கன்னு சொன்னீங்க. சித்தப்பா, இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க தான் நித்யாவுடைய கண்கள்ல இவளுடைய கனவை பாத்தீங்க. அந்த கனவு நிச்சயமா நிறைவேறும் சொன்ன ஆளும் நீங்க தான். நான் தான் சொன்னேன்ல, நித்யா நிச்சயமா ஒரு நாள் முன்னேறுவான்னு. பாத்தீங்கல்ல எவ்வளவு பேர் சம்பாதிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் அந்த வானத்தையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு ரொம்ப. சித்தப்பா இந்த வெற்றி எங்களோட வெற்றி மட்டும் கிடையாது, உங்களோட வெற்றியும் தான். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த நாளை நாங்க பாத்திருக்க மாட்டோம். இது நல்லா இருக்கு. அங்க மும்பைல அப்பா அப்பாங்கிறது, இங்க வந்ததும் சித்தப்பா சித்தப்பாவா? அப்படின்னா இங்க வந்ததும் அப்பாவை நீங்க மறந்துட்டீங்க இல்லையா? வாமா வாமா, நீ உன் தாத்தா கிட்ட வா 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 வா. என் குட்டி பொண்ணு சுமந்தா எப்பவும் என் டீம்ல இருப்பா. இதோ உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் சித்தப்பா சித்தி டீம்ல இருக்காங்க பாரு. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு விஷயம், இந்த வீட்ல நாங்க எல்லாருக்கும் இடம் கொடுத்திருக்கோம். அதோ அங்க பாருங்க. நல்ல வேளை என்னோட நித்யாவை நீங்க 2 பேரும் வளர்த்திருக்கீங்க. நான் வளர்த்திருந்தேன்னா இவனும் அர்ஜுன் மாதிரி. அண்ணா, நாங்க என்ன பண்ணணுமோ அதத்தான் அப்ப பண்ணோம். உங்களோட ஆசீர்வாதம் கூடவே இருந்துச்சு. அப்புறம் நீங்க தானே நித்யாவுக்காக அந்த போயமே சொன்னீங்க. அது ஒண்ணு இல்ல, இந்த சமீர் இருக்கான் பாரு, இவன் தான் என்ன அப்படி சொல்ல வச்சான். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அண்ணாவும் அண்ணியும் கூட இவங்களை நினைச்சு பெருமைப்பட்டா நல்லா இருக்கும். கடவுள் தாங்க காப்பாத்தணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. பெரிய மாமாவும் அக்காவும் இங்க இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். நீ சொல்றதும் சரிதான். அண்ணா அண்ணியோட போட்டோவும் இங்க இருக்கணும்ல. அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு இருக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல சித்தப்பா. அண்ணா, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க வீட்டுக்கு பெரியவங்க. ஏதோ நடக்க கூடாதது நடந்து போச்சு. ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் கூட எப்பவும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். நீ புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆனந்த்.